மேல் காட்டில் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. கீழ் காட்டில் தான் இந்த அளவு ரொம்ப இந்த மாதிரி தான் ஒரு பவுடர் வாங்கிட்டு வந்து வேர் மாதிரி பூசணும். 7 கிராம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கூட இடம் வந்து பார்த்தோம்னா அவினாசி தாண்டி சேவூர் பக்கம் சூளை அப்படின்னு கூட ஒரு ஏரியா, பற்றைன்ற ஒரு கிராமம். அங்கே வந்து நமக்கு இந்த வாழை போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி சருகு பிரச்சனை இருக்குது. அது போக வந்து புழு பிரச்சனை இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக பெஞ்ச மழையில் வந்து எல்லா பக்கமும் இந்த புழுன்ற பிரச்சனை வந்து பொதுவாக இருக்குது. இப்போ இந்த வாழையில் வந்து இந்த புழு பிரச்சனை இருக்கனால கொஞ்சம் இலையை வந்து நிறைய கடிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு வாரம் கேப் ஆயிடுச்சு. நல்லா வெயில் வர அளவுக்கு வருது, கொஞ்சம் மாறி இருக்குது. இருந்தாலும் ஒரு டோஸ் நம்ம இந்த புழுவுக்காக போட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த வண்டு பிரச்சனை வந்து இதில் வராமல் இருக்கும். இல்லை வண்டு விழுந்துச்சுன்னா அந்த வாழையை வந்து அப்படியே ஃபுல்லாக அழிச்சிரும். ஸோ அந்த வண்டு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் அடி ஊக்கம் வர்றதுக்காக இலை வந்து இந்த மாதிரி சுருண்டு போகாமல் கொஞ்சம் நல்லபடியாக குருத்து நல்லா வளர்கிறதுக்காக அதுக்கு டோட்டலாக வந்து நமக்கு இதுக்கு ஆர்கானிக்கில் இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி இலையை வந்து கடிச்சிருக்கும். உங்கள் மேலே பார்த்தா தெரியும், இலை இந்த மாதிரி கடிச்சிருக்கும். அதுக்குள்ளே குருத்து வரும்போதே வந்து நமக்குள்ளே குருத்து கடிச்சு சாப்பிட்ருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஆர்கானிக்கில் இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். மொத்தம் ஒரு 950 பக்கம் வாழை.